கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. இந்த கர்த்தர் நல்லவர், அவரை துதிங்க, அவர் கிருபை என்று உள்ளது என்பதை உணர்ந்த இன்னொரு 2 மனிதர்கள். அது யாருன்னா தாவீது ராஜாவும் சாலமோன். ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. தாவீதுடைய சங்கீதத்தை எடுத்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல சொல்லுவான், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. திரும்ப 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 அந்த மனுஷன் பாடிக்கிட்டே இருக்கான், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அதனாலதான் என்னவோ தெரியல, அவன் இன்னைக்கும் ஒரு மதத்தால ஒரு ராஜாவை வந்து வாழ்ந்திருக்கான். அவனுக்கு ஈக்குவலா யாருமே இல்லை இல்லையா? சுற்றியுள்ள எந்த ராஜ்யமும் அவனை ஜெயிக்க முடியல. கோலியாத்தை அவனுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலா வளர்ந்த சவுலால கூட அவனால ஜெயிக்க முடியும். ஆனா தாவீது ஜெயித்தான். எதுக்கு? திரும்ப திரும்ப வனாந்தரத்துல ஆட்டு வச்சாலும் சரி, சிங்கத்தை அடிச்சாலும் சரி, இல்ல சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்ற புகழுக்குள் சென்றாலும் சரி, அவன் சொன்ன ஒரே வார்த்தை, கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. அவன் துதித்துக் கொண்டே இருந்தான். இது ரொம்ப ஆழமா அறிஞ்சு வச்சிருந்தான். அதனால அவன் என்ன பண்ணா தெரியுமா? தேவனுடைய ஆலயத்துல, அவருடைய கூடாரத்துல ஒரு காரியத்தை செஞ்சான். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 41-42 வசனங்கள். கூட சரி, இருங்க சிஸ்டர், ஸ்டாப் பண்ணுங்க. யாரை நிப்பாட்டினா தாவீது என்ன பண்றாருன்னா, தேவனுடைய கூடாரத்துல, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி வைத்தது கூடாரத்துல ஏமானையும் எதிர்த்தூனையும் பேர் பேராக குறித்து தெரிந்து கொள்ளப்பட்ட மற்ற சிலரையும் கர்த்தருடைய கிருபை என்று உள்ளது என்று அவரை துதிக்கவும் பாடுங்க படிங்க. பூரியார்களையும் கைத்தாளர்களையும் கீதவாத்தியங்களையும் இந்த ஏமான்கிறது யார் தெரியுமா? 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 33 சொல்லுகிறது, இந்த ஏமான் ஒரு பாடகனாக இருந்தான் என்று சொல்றாங்க. இஸ் a singer. இந்த ஏமான், எதித்தூன், ஆசா, இந்த 3 பேர் யாருன்னா சிங்கர்ஸ். இந்த சிங்கர்ஸ் அவன் ரொம்ப வெல் வேர்ஸ்ட் சிங்கர்ஸ், கர்த்தருக்காக நல்ல பாடுறாங்க. அந்த 3 பேரை கூட்டிட்டு வந்து அவன் மொத்த ஃபேமிலியையும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு முன்பாக நிறுத்தி கர்த்தருடைய கிருபை என்று உள்ளது எப்பவுமே துதிச்சு பாடிட்டே இருக்கணும். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள் என்று துதித்து பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று அவன் நிறுத்தி வைத்தான். அவ பாருங்க, இது எவ்வளவு, எல்லாரும் ஒரு அட்டென்ஷன் கொடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஓகே. ஏமானா யாரு? கொஞ்ச நேரத்துக்கு சொல்லுங்க. சிங்கர், ஓகே. எதிர்த்துண்டா யாரு? சிங்கர். இன்னொரு ஆளு நேம் சொன்னேன், அது யாரு? ஆசா. சரிங்களா? இப்படி சிங்கர்ஸ், மியூசிஷியன்ஸ் தாவீது அங்க வைத்திருந்தாங்க. இதே வேலையதான் சாலமோன் செய்கிறார். சாலமோன் செய்கிற இடத்துல பாருங்க, 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 12-13 எதுதோனுடைய கூட்டத்தாரும் அவனுடைய குமாரன் சகோதரனுடைய கூட்டத்தாரும் ஆகிய பாடகரான லேவியர் அனைவரும் மெல்லிய புடவைகளை தரித்து கைத்தாளங்களையும் தம்புருங்களையும் சுரமண்டலங்களையும் பிடித்து பலிபிடத்திற்கு கிழக்கே நின்றார்கள். அவர்களோடு கூட பூரிகைகளை ஊதுகிற ஆசாரியர்கள் 120 பேர் நின்றார்கள். அவர்கள் ஒருமித்த பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகிறோம். பாடகர் பூரிகைகளில் தாளங்கள் கீர்த்தவாத்தியங்களுடைய சத்தத்தை துணிக்க பண்ணி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளது என்று அவரை ஸ்தோத்திரிக்கையிலும். இவ்வளவு பாடகர்கள் என்ன பண்றாங்க? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது என்று அவரை ஸ்தோத்திரிக்கையிலும். கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறைவேற்றப்பட்டது. இந்த 12ஆவது வசனத்தை பாருங்க, ஆசா, ஏமான், எதிர்த்தூன் அவர்களுடைய கூட்டத்தார், அவர்களுடைய குமார் சகோதரருடைய கூட்டத்தாருமாகிய எல்லா லேவியரும் யூனிஃபார்ம் போட்டு மெல்லிய புடவைகள் தரித்துக் கொண்டு எல்லா விதமான வாத்தியங்கள், பூரியைகள் ஏகமாய் சத்தமாய் துதித்து, பூரியைகள், தாளங்கள், கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை துணிக்கப்படும். அப்ப என்ன பண்றாருன்னா, தாவீது, சாலமோன் என்ன பண்றாருன்னா, தேவனுடைய ஆலயத்தை கட்டினதுக்கு அப்புறம் பலிபீடத்திற்கு கிழக்கு புறமாக இந்த பாடகர்களை நிறுத்தினார். எல்லா பாடகர்கள் எத்தனை பேர் நின்றுப்பாங்க? ஒரு 30 பேர் நின்றுப்பாங்க.
120 பேர் ட்ரம்பட் வாசிச்சாங்க. பாடகர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க? 1 25 அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது. யார் எடுக்கிற டைம் கம்மியா இருக்கு. இந்த வசனம் சொல்லுகிறது 288 பாடகர்களை அவன் நிறுத்தினான். எதுக்கு? கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள் எடுப்பான். 120 மக்கள், 120 ஆசாரியர்கள் பூரிகளை ட்ரம்பட் ஊதினார்கள். நீங்க யாராவது எதுக்கு பிரதர் மியூசிக் இப்பெல்லாம் ஆட்டம் பாட்டம்லாம் எதுக்கு அப்படின்னு யோசிச்சீங்களா? இதை எதுக்கு நம்ம பார்ப்போம். இங்க பாருங்க, the singers and the musicians in the temple of God that was built by Solomon. எத்தனை பேர் லீடர்ஸ் வந்து யாருன்னா ஆசா, கேமான், ஜெபுத்தும். அவங்களுக்குள்ள 7 பேர் வந்து சூப்பர் நேச்சுரலி கிஃப்டட் அண்ட் டேலண்டட் சிங்கர்ஸ், மியூசிக் டேலண்டட்ஸ் இருந்தாங்க. அவங்களுக்கு 288 288 skilled musicians and singers were there and 120 trumpet sound makers. கர்த்தர் எப்படி மகிமைப்படுகிறார் என்பதை பாருங்க. அவரை துதிக்கும்படியாக, அவரை பாடும்படியாக அவருடைய ராஜாக்களுக்கு, ஆசாரியர்களுக்கு அவர் கட்டளையிட்டது. என்னது? சிம்பல்ஸ், ட்ரம்ஸ் வச்சு, ட்ரம்ஸ்ல உள்ள அந்த சிம்பல்ஸ் வச்சு வாசிக்கிறாங்க. ஹார்ப்ஸ், கிட்டார், வயலின், ட்ரம்பட்ஸ், இப்படி பலவிதமான இசைக்கருவிகளை வைத்து கர்த்தரை அவர்கள் துதித்து பாடினார்கள். அதுல டவுட்டே கிடையாது. அதனால நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் இசையை கற்றுக் கொடுக்கல, தவறு. கர்த்தரை நல்ல என்ன மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவர்களை துதித்து பாட வேண்டும். அப்படி கர்த்தரை துதித்து துதித்து பாடும்போது அந்த வசனம் என்ன சொல்லுகிறதா? 5வது அதிகாரத்துல 13வது வசனம் கடைசி பகுதி சொல்லுகிறது, கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்கக்கூடாமல் பெற்று கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தில் நிரப்பிட்டு. உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை கர்த்தருடைய மகிமையினால் நிறையப்பட வேண்டுமா? நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தரை துதிக்க வேண்டும். அவர் நல்லவர் என்று சொல்லி துதிக்க வேண்டும். எல்லா பிரச்சனையும் நல்லா இருக்கும்போது நல்லவர் சொல்றது பெரிய விஷயம். கஷ்டப்படும் போது, நெருக்கத்துல இருக்கும்போது, உதவிகளும் பதில்களும் இன்னும் வராத போது நாம் நின்று கர்த்தர் நல்லவர் என்று அவரை துதிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை தேவனுடைய மகிமையினால் நிறையும். இல்லையா? கர்த்தர் நல்லவர். எனக்கு அடிக்கடி நான் சொன்னேன் கர்த்தர் நல்லவர். எதுக்கு சொல்றேன்னு தெரியாது, மனசுல இருந்து வந்துட்டே அவர் நல்லவர். அது மாற்றமே கிடையாது. இல்லையா? இருமல் வருது, சளி வருது, நல்லவர். காய்ச்சல் இருந்துச்சு, நல்லவருங்க. எல்லாம் என்னையா மத்தவங்களுக்கு ஜெபம் பண்ற, அவர் நல்லவருங்க. இல்லையா? கர்த்தர் நல்லவர். சரி, அடுத்தபடியாக நம்ம பார்ப்போம் 2 நாளாகவும் 20வது அதிகாரம். இன்னொரு ராஜா என்ன பண்றாரு நம்ம பார்ப்போம். யோசுவா 2 நாளாகவும் 20வது அதிகாரம். இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் சொல்லுகிறேன், யோசபாத் என்ற ஒரு ராஜா இருக்கிறான். கர்த்தருக்கு பயந்த ராஜா, தாவீதுடைய சந்ததியில் இருக்கிற இந்த மனிதன். சரிங்களா? இந்த மனிதன் கர்த்தருக்கு பயந்த மனிதன், கர்த்தருடைய வழியில நடக்கவில்லை. இவனுக்கு விரோதமா 3 தேசங்கள் வருகிறார்கள். அம்மோன் புத்திரர் வருகிறார்கள். சரிங்களா? அம்மோனுக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷன் கூட அம்மோன், சேயீர் மலை தேசத்தார், மோவாப் புத்திரர். 3 தேசங்கள் இவனுக்கு விரோதமாக வருகிறது. இவன் கெப்பாசிட்டியோட பியாண்டா வராங்க. எதுக்கு? யுத்தம் பண்ணி இவனை கொள்ளையடிக்கும்படியாக, இவனை சூறையாடும்படியாக வருகிறார். அப்போ ஒரு ராஜா என்ன பண்ணணும்? இயேசு என்ன சொன்னாரு? உனக்கு விரோதமா 10,000 பேர் கூட, உனக்கு விரோதமா 20,000 பேர் போர்ச்செயலோட வரவங்கிட்ட உன்ன 10,000 பேர் இருந்தா நீ முன்னாடியே போய் சமாதானம் பேசுங்க கர்த்தர் சொன்னாரு. இல்லையா? இங்க யோசபாத் அப்படிதான் செஞ்சிருக்கணும். இல்லையா? இல்ல வேற யாரையாவது ரெக்ரூட் பண்ணிக்கணும். ஆனா யோசபாத் என்ன செய்யலாம் என்று பார்ப்போம். 21 வருஷம் பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் என்ன பண்ணா பாத்தீங்களா? இவன் சோல்ஜர்ஸோட போறான், இவன் இருக்கிற சோல்ஜர்ஸோட போறான். ஆனா சோல்ஜர்ஸ்க்கு ஃப்ரண்ட் லைன்ல பலசாலிகளை நிறுத்தலையா, பாடகரை நிறுத்தினான். பாடகரை நிறுத்தி கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது என்று அவன் பாடினான். 25, 27வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் போன போது அந்த அம்மோன் புத்திரரும், மோவா புத்திரரும், சேயீர் மலை தேசத்தாரும் அவர்களே ஒருவருக்கு ஒருவர் வெட்டி எல்லாம் செத்து போயிட்டாங்க. எப்பனா இவன் பாடி துதிக்க செய்ய தொடங்கின போது. அடுத்த வசனம் படிங்க. 22. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின
அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது என்ன பாடி துதி செய்தார்கள்? கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று பாடி துதி செய்ய தொடங்கின போது விரோதமாய் வந்து பதிலில் அம்மோன் புத்திரரையும் மோவாபியரும் சேயீருடைய தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டும் விழுந்தார்கள். பாருங்க, உங்க வாழ்க்கையில பிசாசு கிரியைகளை செய்யணும். உங்களுக்கு விரோதமா மனிதர்கள் சொல்லலாம், பில்லி சூனியம் இருக்குது, இல்ல அந்த கட்டை இருக்குது, இல்ல இவ்வளவு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது நீங்க பாடி துதி செய்ய தொடங்கினா போதுமா உங்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லா சத்துருக்களும் வெட்டுண்டு விடுவாரு. இது மாறாத சத்தியம். கர்த்தர் அப்படிப்பட்ட கிரியைகளை அவர் செய்கிறவரா இருக்கிறார். யோசபாத் ராஜாவுக்கு செய்த அதே தேவன் உங்களுக்கு செய்ய உள்ளவரா இருக்கிறார். யோசபாத் ராஜா இன்னும் அநேக சோர்சஸ் தேடல, அதை விட பலசாலியான கர்த்தரை தேடலாம். அதை விட பலசாலியான கர்த்தரை அவர் ரெக்ரூட் பண்ணி அவனுக்கு விரோதமாக, தன் சத்துருவுக்கு விரோதமாக சண்டையிட்டார். அப்போது கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார். கர்த்தர் நல்லவர். சரி, இப்படி கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த சத்தியத்தை நீங்க கற்றுக்கொண்டீங்க, இதுல ரொம்ப ஊர்ஜிதமா இருக்கு. என்ன எல்லா சூழ்நிலையிலையும் இருந்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் மாறாதவர். புதிய ஏற்பாட்டை கூட இதெல்லாம் பழைய ஏற்பாட்டை பார்த்தோம். புதிய ஏற்பாட்டை கூட என்னன்னா அவருடைய கிருபை தான் பார்த்தாங்க. வேதம் முழுவதும் கர்த்தருடைய கிருபை, அவருடைய அன்பு, அவருடைய இயக்கம் தான் பார்த்தாங்க. ரோமர் 3வது அதிகாரம் 23-24 வசனங்கள் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டார்கள். நம்ம எல்லாம் ஒரு காலத்துல எங்கேயோ இருந்தோம், ஏதோ ஒரு காரியத்தை தொழுது கொண்டு எங்கேயோ சம்பந்தம் இருந்தோம், பாவத்தை உணர்ந்து கிடந்தோம். இப்படி தேவ மகிமையற்றவர்களா இருந்த நம்ம இலவசமானவருடைய கிருபையினால், ரோமர் 3:23 இலவசமான அவருடைய கிருபையினால் தான் கர்த்தர் ரட்சித்தது. இந்த கிருபைங்கிறது நம்மை ரட்சிக்கிற ஒரு கிருபையாக இருக்கட்டும். சரியா? நாம் சுவிசேஷத்துல படித்தது போல யோவான் 3வது அதிகாரம் 14வது வசனம் எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்றேன், யோவான் 3:14 அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அதுவும் கிருபை இல்லையா? இந்த கிருபை தான் மனிதனையும் ரட்சித்திருக்கிறது. தேவனுடைய கிருபை என்று மாறாது. அன்னைக்கு யோசபாத்தோடும் தாவீதோடும் மோசேயோடும் இருந்த அதே கிருபை தான் என்று நம்மை ரட்சித்திருக்கின்றது. அந்த அன்புதான் நம்மை ரட்சித்திருக்கின்றது. கிருபையில எந்த மாற்றம் கிடையாது. அதே போல புதிய ஏற்பாட்டுல இன்னும் 2 மனிதர்கள் அவருடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை இருந்தது. அது யாருன்னா பவுலும் பேதுருவும். பவுலுடைய எல்லா நிருபங்களையும் நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஆரம்பிக்கும் போது என்ன தெரியுமா சொல்லுவாரு? கர்த்தருடைய கிருபை இருப்பதாக. முடிக்கும் போது என்ன சொல்லுவாரு? கர்த்தருடைய கிருபை இருப்பதாக. ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த கிருபை தான் மனிதனுக்கு முக்கியம். இந்த கிருபை இருந்தாதான் புதிய ஏற்பாட்டின் மனிதனால உயிர் வாழ முடியும். புதிய ஏற்பாட்டு மனிதனால இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். புதிய ஏற்பாட்டின் மனிதனால நித்திய ஜீவனை அடைவதற்கு கர்த்தருடைய கிருபை தான் முக்கியங்கிறத அவர் மிக துல்லியமாக அறிந்து வைத்திருந்தார். ஒரு சில வசனங்களை வாசிப்போம். ஒருத்தர் வந்து ரோமர் 1:3 எடுத்துக்கோங்க, இன்னொருத்தர் ரோமர் 16:24 எடுத்து வச்சுக்கோங்க. ரோமர் 1:3, ரோமர் 16:24. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது பவுல் வந்து ரோமர் தான் அவர் முதலாவது அந்த முதல் நிருபத்தை என்ன சொல்கிறாரு? பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிருபை உண்டாவதாக என்றால் அடுத்துதான் நிருபத்தை ஆரம்பிக்கிறது. அதே போல அதோடைய கடைசி பகுதி ரோமர் 16 கடைசி அதிகாரத்தில் 24வது வசனம் என்ன சொல்றாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை அனைவரோடும் கூட இருப்பதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. அடுத்து 1 கொரிந்தியர் அவர் எழுதின அடுத்த நிருபம் 1 கொரிந்தியர் 1:3 ஒரு ஆள் எழுதுங்க, 16:23 ஒரு ஆள் எழுதுங்க. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அதே வார்த்தையை சொல்லுகிறது. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. 16:23 என்ன சொல்லுகிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடைய கூட இருப்பதாக. சரி, கலாத்தியர் 1:3 படிப்போம்.
பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அவருடைய வார்த்தையில மாற்றமே பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க. நம்ம இந்த கிருபைங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் எடுத்துக்கணும். ஆனா அந்த கிருபை தான் நம்மை ரட்சிக்கின்ற கிருபை. இந்த கிருபை தான் நம்ம நித்திய ஜீவனில் சேர்க்கின்ற கிருபை. கலாத்தியர் 6:18. சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் ஆவியுடனே இருப்பதாக. கர்த்தருடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய கிருபை, எல்லாத்தையும் வாசிக்க டைம் இல்லை. ஆனா பவுல் எழுதின எல்லா நிருபங்களையும் போங்க, முதல் 3 வசனத்துக்குள்ள கர்த்தருடைய கிருபையை பேசிதான் ஆரம்பிக்கும். முடிக்கும் போது கர்த்தருடைய கிருபையை சொல்லிதான் முடிக்கும். பேதுருவுடைய புஸ்தகத்தில் போனீங்கன்னாலும் அங்கே கிருபை தான் அவர் முதன்மைப்படுத்துகிறார், முக்கியத்துவம் கொடுக்கிறார். இப்படி கர்த்தருடைய கிருபை மிக மிக அவசியம். நம்ம நாள்தோறும் அதை சொல்ல வேண்டியது அவசியம். ஆண்டவரே, உங்களுடைய கிருபை என்றும் உள்ளது. வேலையில பிரச்சனையா உங்களுடைய கிருபை என்றும் உள்ளது. காலையில் எதிர்ஷ்டமா உங்களுடைய கிருபை என்றும் உள்ளது என்று நாம் சொல்ல வேண்டும். இப்படி கர்த்தருடைய கிருபை மிக இம்பார்ட்டண்டா இருக்குது. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை படிப்போங்க. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே கொண்டு அவைகளை உன் இருதயமாக வலதியை எண்ணிக்கொள். சரி, எல்லாம் எடுத்துட்டீங்களா? நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 3வது வசனம் இல்லையா? இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகள் உன் கழுத்திலே கொண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எடுத்துக்கொள்ளும். கர்த்தர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். கிருபை உன்னை விட்டு விலகக்கூடாது, சத்தியம் உன்னை விட்டு விலகக்கூடாது. அவைகளை உன் கழுத்திலே கொண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எடுத்துக்கொள்ளும். எங்க ஆபீஸ்ல அடிக்கடி நீ செக்யூரிட்டி பிடிப்பான், ஐடி கார்டு கொடுப்பாங்க. நான் வேகமா பஸ் எடுத்து கார் நிப்பாட்டிட்டு பஸ் எடுத்து உள்ள வச்சிருக்கேன். ஏன்னா கழுத்துல போடுறது பிடிக்கிறது. வீட்டுல மறந்து வச்சுட்டு இருக்கிறது பஸ்ல இருந்து எடுத்து கொடுப்பேன், ஐடி கார்டு பார்த்துட்டு சரி போ அப்படின்னு. ஆனா கூட இருக்கிறவனு பிடிக்க மாட்டேன், ஏன்னா அவன் கழுத்துல போட்டுருப்பான். சரிங்களா? ஐடி கார்டு. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அந்த கிருபைங்கிறது ஐடி கார்டு. கழுத்துல இருந்துச்சுன்னா கதவை திறக்கும். சரிங்களா? உங்களை பார்த்து கதவை மூட. கிருபையும் சத்தியமும் உங்களை விட்டு விலகாது இருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு ஐடி கார்டு மாதிரி தொங்க விட்டுருமா கிருபையும் அவைகளும் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கும். அப்ப என்ன ஆகும்? ஐடி கார்டு இருந்ததுன்னா கேட்டை யாரும் மூட மாட்டாங்க. உங்க வாழ்க்கையில வர வேண்டிய நன்மை என்கிற கதவை கிருபை என்கிற ஐடி கார்டு திறக்கும். புரியுதா? கிருபைங்கிற ஐடி கார்டு எப்பயுமே கழுத்துல போட்டுருணும். அதே மாதிரி நீங்க நிறைய பிரதர்ஸ் வந்து என்ன பண்ணுவீங்க? யூனிஃபார்ம் போட்டுருக்கீங்க. இதயத்துக்கு மேல என்ன எழுதிருப்பாங்க? ஐ லவ் யூ எழுதிருக்க மாட்டாங்க, பேர் எழுதிருப்பாங்க. செல்வன்றதை பாருங்க, பேர் செல்வன்ராஜ் பேர் போட்டிருக்கோம். எல்லாரோட யூனிஃபார்ம்லயும் என்ன பண்ணிருக்கோம்? இதயத்துக்கு மேல பேர் போட்டிருப்பாங்க. இதுக்கு மேல சட்டையில சொல்றாங்க. இருதயமாகிய பலகையிலே அந்த கிருபையை எழுதிக்கொள்ளும். இந்த பையன், இந்த மனிதன் தன்னோட அக்சஸ் கார்டாகிய கிருபையோடு அந்த கிருபையின் நாமத்தோட உள்ள போகும்போது அவனுக்கு கதவை திறக்குது. எந்த கதவை பூட்ட மாட்டான், எந்த பிசாசும் உங்களுக்கு கதவை பூட்ட மாட்டான். ஏன்னா கிருபைக்கு ஐடி கார்டோட கழுத்துல போட்டு வர்றாரு இல்லையா? everybody is understanding what I'm telling, right? நல்ல சத்தியம் இல்லையா? ஐடி கார்டு மாதிரி போட்டுக்கணும். டெய்லி காலையில எந்திரிச்ச உடனே தலையை கும்பிடணும். எப்ப அந்த ஐடி கார்டை மாட்டி விட்டுருங்கப்பா, எந்திரிச்சு போனா உள்ள விட மாட்டாங்க அப்படின்னு. நான் ஏன் பர்ஸ் வச்சுக்கிட்டா அடிக்கடி மறந்துடணும், அதுக்கப்புறம் உள்ள விட மாட்டான். சரி, அதனால கிருபைங்கிற ஐடி கார்டை போட்டுக்கணும், சத்தியங்கிற ஐடி கார்டை போட்டுக்கணும், இருதயமாகிய பலகையில எழுதிக்கொள்ளணும். சரிங்களா? அதே போல இந்த கிருபை சத்தியம் என்ன பண்ணுமா? நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 6வது வசனம். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். இந்த கிருபை எதுக்குன்னா மனிதனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்வதற்கு. ஒரு சில பாவங்கள் தொடர்ந்து வருகிறது. ஆனா அதை நிவர்த்தி செய்யணும்னா என்ன பண்ணணும்? கிருபை வேணும். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். மனிதர்கள் பொதுவா என்ன பண்ணுவாங்கன்னா, பாவத்துல விழும்போது அல்லது பாவத்துல இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க? கர்த்தரை விட்டு விலகி ஓடுவாங்க இல்லையா? ஆதாம் அதைதான் செய்யலாம் இல்லையா? கர்த்தரை விட்டு விலகி ஓடிட்டான். காயின் அதைதான் செய்யலாம், கர்த்தரை விட்டு விலகி ஓடினான். ஆனா கிருபையும் சத்தியம் இருக்கும்போது என்ன ஆகும்னா பாவம் நிவர்த்தி ஆகும்.
அவங்க கத்தர்கிட்ட நோக்கிட்டாரு. பாவம் செய்யும் போது மனிதன் கடவுளை விட்டு தூரம் போகிறாரா, மாறாக அவன் கிட்ட வர வேண்டும். எனக்குன்றால் எபிரேயர் 4:15-16 எபிரேயர் 4:15-16. நம்முடைய பலவீனங்களை குறித்து வருத்தமிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரை நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன அன்னையில் சேர கடவோம். பாவம் செய்த மனிதனோ இல்ல பலவீனமாக மனுஷன் என்ன பண்ணணும்னா 14 சொல்லி நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தண்டையிலே கிட்டி சேர கிடவும். மனிதர்கள் கிருபையை பெற்றுக் கொள்வதற்காக இப்ப என்ன ஆகும்னா, இவன் தைரியமா கர்த்தர்கிட்ட போயிட்டான்னா அதுக்கப்புறம் பாவம் செய்ய மாட்டான். பாவத்தினால் விலகி விடுகிற மனிதன் ஒருபோதும் பரிசுத்தவானாய் மாறப்போவதில்லை. அவன் இன்னும் பாவியாகும். ஏன்னா கர்த்தரை விட்டு தூரம் ஆயிட்டாங்க, கிருபை இல்லையே, கிருபை விட்டு தூரமா வந்துட்டாங்க. ஆனா கிருபாசனத்தாண்டே கிட்டி சேருகிற மனிதன் கிருபையினால் ரட்சிக்கப்படுகிறவனா இருக்கிறான். அதெல்லாம் சொல்லுது ஏற்ற சமயத்துல. ஏற்ற சமயம் எப்ப தெரியுமா? உடனடியாக. பாவத்தில் இருக்கிற மனிதனுக்கு ஏற்ற சமயம் இம்மீடியட், நோ டிலே. நாளைக்கு காலையில, நாளைக்கு நைட்டு, அடுத்த வாரம், அடுத்த மாசம். ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யத்தக்க கிருபையை அடையும்படியாக தைரியமா கிருபாசனத்தண்டையிலே, நியாயாசனம் அல்ல, கிருபாசனத்தண்டையிலே கிட்டி சேர்க்கிறார். அப்படி சேரும்போது என்ன ஆகுது? அவருடைய கிருபை அவனை மன்னித்து அவனை பரிசுத்தமாகிறது. அந்த கிருபை அவனை காக்கிறது. ஏனென்றால் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும் என்ற பேரும் சொல்லுங்க. ஓடிடும் கத்தர்கிட்ட, யாரா இருந்தாலும் சரி கத்தர்கிட்ட ஓடிடும். எல்லா குறைவுள்ள மனிதர்கள் உண்டு. ஆனா கத்தரிடத்துல ஓடுகிற மனிதன் நீதிமான் அவருடைய பலத்த துருகமாகிய நாமத்துக்குள்ள போய் அடங்கி மாறித்து விடும். இதுக்குதான் கத்தர் கொடுத்திருக்கிறது. இதுக்குதான் கிருபாசனம், இதற்குதான் கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு. அதை கழுத்துல போட்டணும். விசாசம் ஏங்க வந்து ஐடி கார்டுல போயா வந்துட்டு உள்ள வந்து ஓடுனீங்கன்னா ஐடி கார்டு விட்டுட்டு ஓடுறீங்கன்னு அர்த்தம் இல்லையா? ஆர்சிக்குள்ள போக முடியாது ஐடி கார்டு பாருங்க. உங்க ஆபீஸ்க்குள்ள சில ஆபீஸ்க்குள்ள போக முடியாது இல்லையா? ஐடி கார்டு இஸ் இம்பார்ட்டன்ட். எங்க டைரக்டருக்கு மேனேஜருக்குலாம் தனி அக்சஸ் இருக்கும், தனி வாஷ்ரூம், அதுக்கு ஒரு ஐடி கார்டு வச்சிருப்பாங்க. இன்னும் டாப் மேனேஜ்மெண்ட் போனீங்க, நிறைய பேர் பெரிய பெரிய எம்என்சி கம்பெனி 4-5 ஐடி கார்டு போடணும். என்ன இவங்களுக்கு இருக்குன்னு பார்த்தா இந்த ஆர்கனைசேஷன்ல உண்டு, அந்த ஆர்கனைசேஷன்ல உண்டு, எல்லாத்துக்கும் ஒரு ஐடி கார்டு ஆக்சஸ். கிருபை என்ற ஐடி கார்டு, சத்தியம் என்ற ஐடி கார்டு, அவருடைய தயவு என்கிற ஐடி கார்டு, அவருடைய ஐஸ்வர்யம், அவருடைய நன்மைகள், அவருடைய இறக்கங்கள், நான் ஐடி கார்டு போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி போட்டுட்டு இருக்கும்போது எல்லா கதவும் நமக்கு திறக்கும். உங்களுடைய பிரிவிலேஜ், கத்தர் வைத்திருக்கிற பிரிவிலேஜ் டோர்ஸ் எல்லாம் திறக்கும். பாவம் நிவர்த்தியாகும். கத்தருடைய கிருபை உங்களுடைய வாழ்க்கையில புரியும். கத்தரிடத்திலே ஓடி வரும். கிருபையால் என்னை உயர்த்தினார், கிருபையால்